பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடியூசர், ஏஜென்ட்டு, ஹோல்சேலர், ரீட்டைலர். சரியா? உற்பத்தியாளர், முகவர்கள், மொத்த வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், நுகர்வோர்கள். இட் அடிஷன் டு த above channel of distribution, the middleman agent play the role of producer and wholesaler. They gather the agricultural produce or fishes from boat operators. They collect order from the wholesaler and bring the goods to the place of wholesaler. Agent perform their functions for a commission based on their turn அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர், நுகர்வோர்கள், மொத்த வியாபாரி, அதே மாதிரி என்னது கன்சியூமர், நுகர்வோர். மேற்கூறிய வழங்கல் வழியில் கூடுதலாக உற்பத்தியாளருக்கும் மொத்த வியாபாரிகளுக்கும் இடையில் முகவரை அமைக்கப்படுகிறார்கள். மேலே வந்து சொன்னதில் என்ன பண்ணிக்கிறாங்க, நடுவில் வந்துட்டு யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, இந்த ஏஜெண்ட்டை, முகவரை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. சரியா? ஹோல்சேலரும் அதே மாதிரி யார் வந்து இல்லாமல், ப்ரொடியூசர் வந்து இல்லாமல் நடுவில் யார் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஜெண்ட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி உற்பத்தியாளருக்கு முகவர் அமர்த்தப்படுகிறார்கள். முகவர்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் மற்றும் மீன்பிடி படகு உரிமையாளர்களிடமிருந்து மீன்கள் போன்றவற்றை வாங்கி அவற்றை ஒன்று திரட்டி மொத்த வியாபாரிடமிருந்து ஆணைகளை பெற்று அவற்றை அனுப்பி வைக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? புரிஞ்சுதா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு? யார்கிட்டருந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா முகவர். சரியா? முகவர்கள் யார்கிட்டருந்து, விவசாயிகள்கிட்டருந்து, முகவர்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் மற்றும் மீன்பிடி படகு உரிமையாளர் இவங்கள்ட்டேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, விவசாயிட்டேருந்து மீன்படகு உரிமையாளர் இருந்தும் பொருளை வந்து ஒன்று திரட்டி கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அது வந்து ஹோல்சேலர்கிட்ட என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து விற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. முகவர்கள் தாங்கள் செய்யும் வியாபாரத்தின் அளவுக்கு ஏற்ப கழிவுத்தொகை பெறுகின்றனர். ஃபஸ்ட்டு அந்த ஏஜெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, தாங்க வந்து எவ்வளோ வந்து விற்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து கமிஷன் வந்து வாங்கிக்கிறாங்கங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, மேனுஃபேக்சரர், ஆத்தரைஸ்ட் டீலர், இந்த கன்சியூமர். சரி, உற்பத்தியாளர், அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர், நுகர்வோர். சரியா? they retain the control over the relationship with the consumer. The manufacturer appoint authorized dealer. They receive all the goods produced by the manufacturer and sells them in smaller quantities to retailer. Authorized dealer use the brand name of the manufacturer and deals with one produce only. Authorized dealer provides the service of installation of machinery to the consumer. Sport utility vehicle, car are sold through authorized dealer அப்படிங்கிறாங்க. authorized dealer இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தியாளர், அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர், நுகர்வோர். அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நுகர்வோரிடம் உள்ள தொடர்பினை சிறந்த முறையில் பராமரிக்கும் பொருட்டு உற்பத்தியாளர் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களை என்ன பண்ணுறாங்க, அமர்த்தி தங்களின் உற்பத்தி பொருட்களை முழுவதையும் இவர்கள் மூலமே விநியோகம் செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சரி, இவங்கள்ட்ட வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மேனுஃபேக்சர் ஆத்தரைஸ்ட் டீலர்லேருந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க, வந்து அதை வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, அவர்கள் தங்களை அமர்த்திய உற்பத்தியாளரின் உற்பத்தி பொருட்களை மட்டுமே உற்பத்தியாளரின் வணிக குறிகளை பயன்படுத்தி சிறு அளவுகளில் சில்லறை வியாபாரிகளுக்கு விற்கின்றனர். அப்போ என்ன பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர்கிட்ட தன்னை வந்து யார் வந்து அப்பாயிண்ட் வந்து பண்ணாங்களோ அவங்கள்ட்ட மட்டும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அவங்கள்ட்ட வந்து பொருளை வந்து வாங்கி அதை மட்டும் என்ன குறைந்த அளவில் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து சேல் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இயந்திரங்களை விற்பனை செய்வதுன்னு அதனை நிறுவுதல் போன்ற சேவைகளை செய்து வருகின்றனர். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, மிஷினரி வந்து என்ன பண்ணுறாங்க, சேல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து அவங்க வந்து செஞ்சுட்டு வராங்க.
பந்தயக்காரர்கள் போன்றவற்றை இவ்விதம் விற்பனை செய்யப்படுகிறது. பந்தய கார், சரியா, பந்தய கார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க சேல் பண்ணுறாங்க. சரியாப்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர் ஆத்தரைஸ்ட் டீலர் கன்சியூமர். மேனுஃபேக்சரர் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் கன்சியூமர். இதில் நுகர்வோர் பொருட்கள் மற்றும் சேவைகள் அடிப்படையில். சரியா, இது என்ன பண்ண தேர்ட் ஒன். சரியா, 8th அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு நுகர்வோர் பொருட்களுக்கான வழங்கல் வழிகள். மளிகை பொருட்கள், ஆடை வகைகள் போன்ற நுகர்வோர் பொருட்களை வாங்குவது அடிக்கடி நடைபெறுகிறது. சரி, அந்த மளிகை பொருட்களை வாங்குறது, ஆடை வகைகளை வாங்குறது, இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நுகர்வோர் பொருட்களை வாங்குவது இது அடிக்கடி என்ன ஆகுதுன்னா இது நடக்குது அப்படிங்கிறாங்க. இவைகள் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடியவை. இதை கண்டினியூவாக என்ன பண்ணுவோம், அது நம்ம பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் குளிர் சாதன பெட்டி, தொலைக்காட்சி, LED விளக்குகள், மின்விசிறி, மடிக்கணினி போன்றவை நீடித்துழைக்கும் பொருட்கள் ஆகும். ஒரு முறை வாங்கிய பின் நீடித்து உழைப்பதால் மீண்டும் அவை பல ஆண்டுகளுக்கு பிறகே வாங்கப்படும். இதெல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரு டைம் வாங்கிட்டோன்னா லாங் டைம் என்ன ஆகும், அது நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா, யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி லாங் டைம் என்ன பண்ணுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்ட்டு பொருட்கள் சில்லறை விற்பனை நிலையங்கள் நீடித்து உழைக்கும் பொருட்களை விற்கும் சில்லறை விற்பனை நிலையங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும். இது மாதிரி எப்படி இருக்குன்னாக்கா லாங் டைம் இதோட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா விற்கக்கூடிய விற்பனை நிலையம், சில்லறை விற்பனை நிலையங்கள் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆனால் இவை இரண்டுமான வழங்கல் விலை ஒரே அளவில் உள்ளன அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இதில் B2B பார்க்கணும். சரியா, B2B அண்டு B2C. B2Bனா பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ஸு, B2Cனாக்கா பிஸ்னஸ் டு கன்சியூமர். சரியா, ஆல் பர்ச்சேஸ் அண்டு சேல் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்டு ஹோல்சேலர் அண்டு ஃப்ரம் த ஹோல்சேலர்ஸ் to retailer etc. are called business to business transaction. All business transaction between the producer or wholesaler or retailer on the one side and consumer on the other side are called business to consumer, B2C அப்படிங்கிறாங்க. மொத்த வியாபாரிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் இடையான, மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் இடையான வாங்குதல் மற்றும் விற்றல் வியாபாரங்கள் B2B என நடவடிக்கைகள் எனப்படும். B2Bன்னா மொத்த வியாபாரிகளுக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையான, சரியா, உற்பத்தியாளருக்கும் மொத்த வியாபாரிக்கும், அதே மொத்த வியாபாரிக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் இடையான வாங்குதல் மற்றும் விற்றல் நடவடிக்கை. சரியா, பையிங் அண்ட் செல்லிங் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லிட்டாங்க, B2B அப்படின்ட்டாங்க. அதேமாதிரி ஒரு புறம் உற்பத்தியாளர், மொத்த வியாபாரிகள் மற்றும் சில்லறை வியாபாரிகள், மறுபுறம் நுகர்வோர், இவர்களுக்கு இடையிலான வணிக நடவடிக்கை B2C எனப்படும். சரியா, இன்னொரு சைடு என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கும் ஒரு புறம் உற்பத்தியாளர், மொத்த வியாபாரி மட்டுமே சில்லறை வியாபாரி, மறுபுறம் என்னென்னு சொல்கிறாங்கப்பா, நுகர்வோர், இவர்களுக்கு இடையான வணிக நடவடிக்கை B2C. சரியா, B2C எனப்படும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இதில் கன்சியூமர் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், நுகர்வோர் பொருட்களும் வழங்கல் வழிகள். இதில் என்ன பண்ணுவாங்க, என்ன குட்ஸ் பண்ணுவாங்க, க்ளோத்ஸு எக்ஸட்ரா லைக் ப்ரொவிஷன் ஐட்டம்ஸு, அதேமாதிரி க்ளோத்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. சரியா, இதில் என்ன யூஸ்டு கன்சியூமர் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர், டெலிவிஷன், லீட் பல்ப்ஸு, LED பல்ப்ஸு, ஃபேன், லேப்டாப் எக்ஸட்ரா இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க விற்பாங்க. லாங் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணக்கூடிய பொருளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா B, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா, இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் நீட் ஷார்ட்டர் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர். தி இண்டஸ்ட்ரியல் தட் யூஸ் த ப்ராடக்ட் ஆர் லெஸ் இன் நம்பர், டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரம் ப்ரொடியூசர் ஆர்
producer or dealer is required for installation, operation and maintenance of the machinery. The producer sells the machinery through his salesman or authorized dealer. MRI magnet resonance imaging scanner used in hospital to produce image of body structure or sold through authorized dealer or wholesaler to customer. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலில் தொழிற்சாலை பொருட்களுக்கான வழங்கல் வழி, தொழிற்சாலை பொருட்களுக்கான என்னது வழங்கல் வழிங்கிறாங்க. தொழிற்சாலை இயந்திரங்கள் மற்றும் சாதனங்கள் ஆகியவற்றை விநியோகம் செய்ய குறைந்த எண்ணிக்கையிலான வழங்கல் வழியே போதுமானது. சரியா? தொழில்துறை இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கு குறைந்த எண்ணிக்கையிலான வழங்கல் வழியே போதுமானது அப்படிங்கிறாங்க. சரியா? எக்யூப்மெண்ட் நீட்ஸ் ஷார்ட்டர் சேனல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி ஏனெனில் இவ்வகை பொருட்களை வாங்கி பயன்படுத்துபவர் குறைந்த எண்ணிக்கையினரே. இதை வந்து வாங்கி வந்து யூஸ் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் மிஷினரி வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்க என்ன ரொம்ப கம்மியான அளவு தான். குறைந்த எண்ணிக்கையினை உற்பத்தியாளர் அல்லது இல்லாட்டி விநியோகிப்பாளரிடம் இருத்தல், பராமரித்தல் போன்றவற்றில் தொழில்நுட்ப உற்பத்தி தேவைப்படுகிறது. உற்பத்தியாளர் தனது விற்பனையாளர் மூலமோ அல்லது தனது அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் மூலமோ இயந்திர சாதனங்களை விற்பனை செய்கிறார். சரியாப்பா? அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, உற்பத்தியாளர் அது விநியோகிப்பார், இயக்குதல், பராமரித்தல் போன்றவற்றை தொழில்நுட்ப உதவிகள் தேவைப்படுகிறது. உற்பத்தியாளர் தனது விற்பனையாளர் மூலமோ அல்லது தனது அங்கீகரிக்கப்பட்ட வியாபாரிகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இயந்திர சாதனங்களை விற்பனை வந்து செய்கிறாங்க. துல்லிய நுண்ணோக்கி இயந்திரங்கள் இவ்வகையிலான விற்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சேனலுங்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம்.